அன்பர்களே, நம்முடைய முன்னோர்கள் ஆன்றோர்கள் நம் வாழ்க்கையினுடைய நிலைகளை எடுத்து உரைக்கின்ற வகையிலே பல நூல்கள் வடிவத்திலே நமக்கு அறிவித்திருக்கார்கள். அதிலே ஒரு திருவள்ளுவர் நமக்கு வழங்கியிருக்கிற அற்புதமான ஒரு குறள். அந்த திருக்குறளிலே ஏதிலார் குற்றம்போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதும் உண்டோ மண்ணும் உயிர்க்கு என்கின்றார். அந்த அடிப்படையான விஷயத்தை நாம் கொஞ்சம் யோசித்துமோனால் நம்முடைய வாழ்க்கையுடைய தத்துவங்களை நாம் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ளலாம். இப்போ இருக்கிற மக்களிலே பல பேர் தன் குற்றத்தை விட பிறர் குற்றத்தை பார்த்து பார்த்து தன் குற்றத்தை வளர்த்து கொள்கிறார்களே ஒழிய தான் செய்யும் தவறுகளை அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. அதைதான் அவர் திருவள்ளுவர் ஏதிலார் குற்றம்போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுமுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்கின்றார். தன் தவறை மட்டும் மறைத்து விட்டு பிற தவறை மட்டும் எதிர்பார்த்து அதை விமர்சனம் செய்வதும் அவர்கள் மனது உடைகின்ற அளவிலே அவளை இழிவு செய்வதும் புறங்கூறுவதும் தான் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக இருக்கிறது என்பது இதையெல்லாம் உணர்ந்து தான் அன்றைய காலகட்டத்திலே திருவள்ளுவர் நமக்கு மறைமுகமாக அறிவுறுத்துகிறார். ஏதிலார் குற்றம்போல் தன் குற்றம் காண்பிற்பின் தீதுமுண்டோ மண்ணும் உயிர்க்கு, இந்த உயிர்களெல்லாம் தீமையில்லாத வாழ வேண்டும், புறங்கூறாமல் இருக்க வேண்டும். பிறரை பழித்தும் விமர்சித்தும் மனதை நோகடிக்கும் கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அப்படி செய்வர்கள் உண்மையானவர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, வேலையே செய்யாமல் உழைப்பே இல்லாமல் பிறர் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டும்தான் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டு காலத்தை தள்ளுவார்கள். இப்பேற்பட்ட கூட்டத்தின் இடையினிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை யோசித்துத்தான் வாழ வேண்டிய காலங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இதையும் ஒரு கண்ணதாசன் ஒரு பாடல் வரி சொல்கிறார். அதாவது, தன்னை போல பிறர் என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே என்கின்றார். ஒரு மனிதன் தன் தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும், தன்னை உணர வேண்டும், உணர்ந்து கருணை வேண்டும் என்கின்றார். பிறருக்கு இடையூறு செய்யாமல் இருப்பான். கருணை உள்ளவன் எப்போவுமே எதிருடைய கஷ்டத்தை உணர்வான். கருணை இல்லாதவன் ஒன்றும் நன்மை செய்ய மாட்டான். தன்னை போலே பிறர் என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே என்கின்றார். இவர்களிடையே நல்லவர்கள் வாழ்வது ரொம்ப கடினம். எந்த நீதியும் தர்மமும் இவர்களில் எடுபடாது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் கண்ணதாசன் சொல்கிறார். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறியும் வானம் மண்ணில் வீழுவதில்லை என்கின்றார். எப்பொழுதுமே தவறையே செய்து கொண்டிருப்பவன் அந்த தவறுக்காக அவன் வருந்துவதும் இல்லை. வருந்துகின்றவன் திருந்தி விடுவான். ஆனால் அவர்களுக்குத்தான் இன்றைய காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லவர்களுடைய காலம் வேதனையோடு போய்கொண்டிருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டுமானால் நாம் யோசித்தே தீர வேண்டும். ஆனால் தீமைகளை செய்யாமலே நல்லவனாக வாழ்வது எப்படி என்று யோசித்து யாருக்கும் தீங்கு இழைக்காமல் வாழ்வதுதான் ஒரு சிறப்பானது என்பதை உணர்த்துகின்றது கண்ணதாசன் பாடலும் திருவள்ளுவருடைய திருக்குறளும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.